இப்போ சில பொண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க சில பேர் ஓகே சொல்றனால எல்லாருமே அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்களாவே ஒரு உருவாக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அது வெறும் மித்து தானா இல்ல உண்மையா? எப்படி இருந்தா நமக்கு என்னடா? இல்ல ஓகே, எப்படி அவங்க இருந்தா அக்செப்ட் ஓகே. பண்ணிக்கிறாங்க. குறிப்பிட்ட பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, நீங்களும் அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள கைட் பண்ணும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் வந்து 10 பெண்கள் இருக்காங்க, ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. அதுல 4 பேர்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, 4 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மீதி 6 பேருக்குமே அது கிடைக்கலன்னா அது அவங்களோட சாய்ஸ். அது தப்பு சரின்னு சொல்றதுக்கு நான் யாரு? இல்ல ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு நீங்க இப்படிதான் எப்படி கேட்கலாம் பொண்ணுங்க கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் அங்க போறேன், எனக்கு ஓகேவா இருந்தா நான் அதை பண்ண போறேன், ஓகேவா இல்லைன்னா திரும்பி நான் வீட்டுக்கு வர போறேன். அந்த பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நான் யார் டிசைட் பண்றதுக்கு? அவர் என்ன சொல்லணும், அவருக்கு என்ன தேவை இருக்கு, அந்த பொண்ணு அவர் யாரையெல்லாம் கூப்பிடணும் யாரையெல்லாம் கூப்பிடக்கூடாது, அவர் யாரையுமே கூப்பிடவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? நான் என்ன பெரிய மகாத்மாவா? நான் கேவலமான அற்ப பிறவி. எனக்கு ஓகே இல்லை, நான் வந்துடுறேன் சார், அவ்வளோதான். அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையில ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படிதான் இருக்குன்றதை நீங்க எப்படி நம்புறீங்க? இந்த பொண்ணுங்களை அவங்க கூப்பிடுவாங்க, இந்த பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ள போறாங்கன்னா நீங்க காலங்காலமா பொண்ணுங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா? அப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஆமா, நான் அப்படிதான் போவேன்னு சொல்லணும்னு தோணுது. போனா உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியும்? நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணும். ஒரு பொண்ணு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறையவே இருக்கு. சுய அறிவு சுயமரியாதை தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டோம். அது அந்த ப்ரொடியூசர் சாய்ஸ். நீங்க வெளியே இருந்து இன்னமும் அந்த ஆதி காலத்துல சினிமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளவு அசிங்கம் தெரியுமா நிவேதா? இது நிஜமாலுமே ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஒரு பொண்ணு போனாலே ப்ரொடியூசர் இப்படிதான் கேட்பாரு, அந்த பொண்ணு அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்மளுக்கு எதுக்கு தேவையே இல்லாத கேள்வி. அவங்க கேட்டா நமக்கு என்ன, கேட்கலாம் நமக்கு என்ன? நாம எதுக்கு போயிருக்கோம்? நான் என்னோட வயிற்று பாட்டுக்காக என்னோட எதிர்காலத்துக்காக நான் ஒரு வாய்ப்பு தேடி போறேன். அங்க கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும் அது லக் வைஸ் சம்மந்தப்பட்டது. திறமையும் இருக்கலாம், வாய்ப்புகளுக்கு அடுத்தபடியா அதிர்ஷ்டமும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனா அந்த பொண்ணுக்கே கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி உடனே ஒரு குதர்க்கமான எண்ணத்தையே நான் தூவி விடணும். அப்படி வேண்டவே வேண்டாம். ஒரு பொண்ணு உயர்ந்து வந்தா அவளை பார்த்து 100 பேர் உயர்ந்து வரணும். எனக்கு அந்த ஆரோக்கியமான வழியை பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து பொறாமப்படவே கூடாது. நம்ம காலங்காலமா பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் இன்னொரு பொண்ணு கூட இருந்தா சண்டை பண்ணிடுவா, 10 பொண்ணுங்க கூட ஒத்துமையா இருக்க மாட்டா, 10 பொண்ணுங்களுக்கும் இவளுக்கும் செட்டே ஆகாது, ஆம்பளைங்கன்னா எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது எல்லாமே பொய். அதை நம்பவே நம்பாதீங்க. பொண்ணு இன்னொரு பொண்ணை கையை பிடிச்சி தூக்கி வருவா. ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் இன்னொரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா, எவ்வளோ நரக வாழ்க்கையில இருந்திருப்பா, அந்த பொண்ணோட வலி என்ன அப்படிங்கிறது இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்.